வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டோர் எட் தமிழ். இனி நம்ம இந்த வீடியோவில் டாப் 5 பெஸ்ட் ஸ்கூட்டர்ஸ் அண்டர் 1 lakh பட்ஜெட் செக்மெண்ட் இந்த மாதிரி ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் ஒரு நல்ல ஸ்கூட்டர் உங்களுடைய டே டு டே அண்ட் ஃபேமிலி பர்பஸ்க்காக எடுக்கணும்னு நினைக்கிறீங்கப்போ நிச்சயமாக ஒரு சரியான ஒரு வீடியோவில் இருக்கீங்க. வீடியோக்குள்ளே பார்த்து நடிச்சுன்னு ஒரு ரெக்வஸ்ட் நான் உங்களுக்கே தெரியும் அந்த கிளிக் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணேன் ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி அதை தட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி சூப்பர் முடியான ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக விஷயமாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோவுடைய ப்ளஷர் ப்ளஸ். ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிள் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் நல்ல ஒரு ஃபேன்சியரான ஒரு டிசைன் டோன், ஒரு டீசெண்டான ஒரு பெப்பியான பர்ஃபார்மன்ஸோட ஒரு வெஹிக்கிள் எதிர்பார்க்குறீங்கப்ப நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் ரியலி ஒரு நல்ல ஆப்ஷன். டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு சும்மா சொல்லக்கூடாதுங்க, 100% இந்த வெஹிக்கிள் நல்லாவே இருக்குது. அது இல்லாமல் ஸ்பேஸ் வைஸ் பொறுத்த அளவுக்கு ஃப்ரண்ட்டில் அந்த ஒரு க்ளவுட் பாக்ஸு, ஒரு டீசெண்டான அண்டர் சீட் ஸ்டோரேஜுன்ற மாதிரி இட்ஸ் ஓகேன்ற மாதிரி ரேஞ்சில் இருக்குது. இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்கு 110.9 cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு வெஹிக்கிளுடைய அந்த ஒரு பவர் ஃபீர் வைஸ் பொறுத்த அளவுக்கு 8 bhp வரும். 8.7 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. டாப் ஸ்பீடு 75 km/h வரைக்கும் ரீச் பண்ணணும்னு சொல்கிறாங்க. மைலேஜ் பொறுத்த அளவுக்கு பர் லிட்டருக்கு 50 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்கப்பா. அப்படின்றப்போ உங்களுக்கு ஓவரால் வெஹிக்கிளுடைய பவரில் எந்த வித குறையும் இருக்க போகிறதுல ரியலி நல்ல ரேஞ்சிலே இருக்குது. பிரேக்கிங் செட்டப் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு டுவெல் டம் பிரேக் செட்டப் தான் இருக்குது. ஐபிஎஸ் மூலமாக லிங்க் பண்ணியிருக்காங்க. வெஹிக்கிளுடைய டோட்டல் வெயிட்டு 104 kg. சீட் ஹைட்டு 755 mm கிட்ட வரைக்கும் வருது. சீட் ஹைட் நல்ல ஒரு கம்மியான ரேஞ்சில் இருக்குன்றப்ப கொஞ்சம் ஷார்ட் பர்சன்ஸுக்கும் ஆக்சஸ் பண்ண ஈஸியாகவே இருக்கும். ஆக மொத்தத்தில் வெஹிக்கிளுடைய 100 ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு பேசிக் மாடல் 77,000 அரௌண்ட் ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் உங்களுக்கு 81,000 அந்த ரேஞ்ச் கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட்டு பார்ப்போம். எந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம டிவிஎஸோட ஜெஸ்ட் 110. ஆமாங்க, இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியான ஒரு ட்ரெடிஷ்னல் டோனில் ஒரு ஸ்கூட்டர் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ரியலி ஒரு நல்ல ஆப்ஷனாகவே இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம் ஸ்பேஸ் வைஸ் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்டில் அந்த ஒரு க்ளவுட் பாக்ஸும் சரி, ஃபுட்போர்டும் சரி, அது அண்டர் ஸ்டோரேஜும் இதில் வந்து 21 லிட்டர்ஸ்ன்ற மாதிரி கொஞ்சம் நல்லா பெட்டராகவே பண்ணியிருக்காங்க. ஓரளவு ஸ்பேஸில் நல்லா இருக்குது. அது இல்லாமல் இன்னொரு விஷயம் இந்த வெஹிக்கிளோட டிசைனில் நல்ல ஒரு ஹைலைட் என்னென்னு பார்த்தோன்னா சீட் ஹைட் ரொம்ப 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 கம்மி. ஆமாம், 760 mm தான் வருது. இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் லோயஸ்ட் சீட் ஹைட் உள்ள ஒரு வெஹிக்கிள். அதனால் நல்ல ஷார்ட் பர்சனாக இருக்கிறீங்க, எனக்கு கொஞ்சம் கால் எக்கி பிடிக்காத மாதிரி கொஞ்சம் சீட் ஹைட் கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு வெஹிக்கிள் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ரியலி ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷனு. அதுக்கு அடுத்து லெஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு 109.7 cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு வெஹிக்கிளுடைய பவர் ஃபீர் வைஸ் பொறுத்தளவுக்கு 11.71 bhpயும் 8.8 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 80 km வரைக்கும் ரீச் பண்ணணும்னு சொல்கிறாங்க. மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 45 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்கப்பா. பிரேக்கிங் செட்டப்லாம் உங்களுக்கு டுவெல் ட்ரம் பிரேக்ஸ் மட்டும்தான் இந்த இடத்துலையுமே கூட எஸ்பிடி மூலமாக லிங்க் பண்ணியிருப்பாங்க. வெஹிக்கிளுடைய டோட்டல் வெயிட் 103 kg. சீட் ஹைட் அதான் முன்ன சொன்ன மாதிரி ஜஸ்ட் 760 mmன்றப்ப ரியலி நல்ல ஒரு ஈஸி ஹேண்டபிளான ரேஞ்சிலே இருக்குது. ஆக மொத்தத்தில் வெஹிக்கிளுடைய 100 ப்ரைஸிங்கும் உங்களுக்கு பேசிக் மாடல் 83,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் உங்களுக்கு 91,000 கிட்ட வரைக்கும் வருது. இதில் இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இதுவுமே ஒரு நல்ல ப்ராடக்ட் தான். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட்டு பார்ப்போம். எந்த லிஸ்டிங் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டரு நம்ம ஹீரோடைய டெஸ்டினி ப்ரைம் 110. ஆமாங்க, சொல்லப்போனால் இருக்கிறதுலே ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் ஒரு 125 cc மோட்டர் சைக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த டெஸ்டினி ப்ரைம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனே சொல்லலாம். டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு இதுவுமே அந்த ஒரு ட்ரெடிஷ்னல் அந்த ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் டோனில் தான் வரும். உங்களுக்கு அந்த ஒரு ஃபுட்போர்ட் ஸ்பேஸ் அண்டர் ஸ்டோரேஜ் எல்லாம் இட்ஸ் ஓகே. அந்த ஒரு வெஹிக்கிளுக்கு ஏற்ற மாதிரி என்ன அளவுக்கு கொடுக்கணுமோ அது மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இல்லை யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு 124.6 cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு வெஹிக்கிளுடைய பவர் ஃபீர் வைஸ் பொறுத்தளவுக்கு 9 bhpயும் 10.36 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த ஒரு 125 cc செக்மெண்ட்டுக்கு ஏற்ற ஒரு பவர் இருக்குது, சும்மா சொல்ல கிடையாது. மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 49 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரெடிங்ஷியல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் ஒரு பெட்டரான ஒரு மைலேஜ்ன்றது எதிர்பார்க்கலாம். பிரேக்கிங் செட்டப்லாம் டூயல் ட்ரம் பிரேக்ஸ் மட்டும்தான் ஐபிஎஸ் மூலமாக லிங்க் பண்ணியிருக்காங்க. வெஹிக்கிளுடைய டோட்டல் வெயிட் 115 kg கிட்ட வரைக்கும் வருது. சீட் ஹைட்டு 788 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் எங்களுடைய 100 ப்ரைஸிங்கும் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் மாடல் தான் 96,000 கிட்ட வரைக்கும் வருது. இல்லை இந்த ஒரு ப்ரைஸிங்லாம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஒன்லி ஒரு 125 cc அது இது மட்டும்தான். சரி வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம். எந்த லிஸ்டிங் நம்ம 2nd பிளேஸில் பார்க்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹோண்டாவுடைய டியோ 110 ஸ்டாண்டர்ட். ஆமாம், இது நம்ம பார்க்குறது வந்து ஸ்டாண்டர்டு. டீலக்ஸ் வந்து ஸ்லைட்லி கொஞ்சம் ப்ரைஸிங் 1 lakh அபவ் போகும், ரொம்ப கிடையாது, ஸ்லைட்லி கொஞ்சம் கூட வரும்.
இருக்கும். பட் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி அதில் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ்லாம் லோட் பண்ணியிருப்பாங்க. பட் நம்ம பார்க்குறது வந்து ஸ்டாண்டர்ட் மாடல் தான். இதில் வந்து நார்மல் ரேஞ்சான ஃபீச்சர்ஸும் பட் மற்றபடி எல்லாமே சிமிலராக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு விஷயம் டிசைன். நான் எந்த வித கமெண்ட்ஸும் கொடுக்கவே தேவையில்ல. ஹோண்டா டியோவோட டிசைன் பற்றி நிச்சயமாக நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சொல்லப்போனால் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் ஸ்கூட்டரில் ஒரு ரெவல்யூஷன் ஏற்படுத்தின ஒரு டிசைன்னு சொல்லலாம் இந்த ஹோண்டாவோடைய டிசைனை. அப்போ ஏற்பட்ட டிசைனை நான் உங்களுக்கு சொல்லி தான் தெரியணும் அவசியம் இல்லை. அதனால் டிசைன் ரிலி நல்லா இருக்கும். அதில் உங்களுக்கு எந்த வித டவுட்டும் கிடையாது. அதுக்கு அடுத்து யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தவரைக்கு 109.51cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு வெஹிக்கிளுடைய பவர் ஃபீர் வைஸ் பொறுத்தளவுக்கு 7.75 பிஹெச்பியாக பவரும் 9.03 Nm ஆஃப் டார்க் கொடுத்து டாப் ஸ்பீடு உங்களுக்கு 83 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ரீச் பண்ணணும் சொல்கிறாங்க. மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 48 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ பிரேக்கிங் செட்டப்லாம் உங்களுக்கு டூயல் ட்ரம் பிரேக்ஸ் இருக்குது. சிபிஎஸ் மூலமாக லிங்க் பண்ணியிருக்காங்க. வெஹிக்கிளுடைய டோட்டல் வெயிட் 106 kg, சீட் ஹைட்டு 765 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வெஹிக்கிளுடைய ஆண்டர் ப்ரைஸிங்கு ஸ்டாண்டர்ட் மாடல்னு பார்த்தோம்னா 92,000 அந்த ரேஞ்ச் கிட்ட வரைக்கும் வருது. இதில் என்ன பொறுத்தளவுக்கு இந்த ஒரு ப்ரைஸிங்கு இது வந்து ஒரு நல்ல ப்ராடக்டாகவே தெரியுது. சரி வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம ஃபஸ்ட் பிளேஸில் பார்க்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் நம்ம டிவிஎஸோட ஜூபிட்டர் 110 தான் இருக்குது. ஆமாங்க, இதோடைய ட்ரம் பிரேக் வேரியண்ட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆமாங்க, பேஸ் வேரியண்ட் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா மற்ற வேரியன்ட்ஸ் எல்லாம் 1 lakh above போகுது. பட் ட்ரம் வேரியண்ட்டாக இருந்தாலுமே கூட நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே இந்த வெஹிக்கிளில் இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு விஷயம் டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபீச்சரிஸ்டிக்காகவும் இருக்கும். அட் த சேம் டைமில் ஒரு நல்ல ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு டிசைனுமே கூட. உங்களுக்கு ஃபுட்போர்ட் ஸ்பேஸ்லையும் சரி, சீட்டிங் ஸ்பேஸ்லையும் சரி, அண்டர் சீட் ஸ்டோரேஜ்லாம் 33 லிட்டர்ஸ். அப்போ எந்த அளவு இருக்குன்றதை பார்த்துங்க. எல்லாம் உங்களுக்கு அந்த ஒரு கன்வீனியன்ஸு ஈஸியாகிற மாதிரி அந்த ஒரு ஃபியூல் ஃபில்லிங் கேப்பெல்லாம் எடுத்து வந்து ஃப்ரண்ட்டில் கொடுத்துன்ற மாதிரி ஓவராலாக டிசைன்ன்றதை நல்லாவே பண்ணியிருக்காங்க இந்த ஒரு ஸ்கூட்டர் பொறுத்தளவுக்கு. இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுக்கோங்க 113.3cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு வெஹிக்கிளுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுக்கோங்க 7.91 பிஹெச்பியாக பவரும் 9.8 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் மீட்டர்ஸ் வருது. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 82 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ரீச் பண்ணணும்னு சொல்கிறாங்க. மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 49 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்பா நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்கில் மெயின்டைன் பண்ணிங்கன்னா இந்த வெஹிக்கிளில் அந்த ஒரு ஐஜோ அசிஸ்டன்ட் ஒரு டெக்னாலஜி இருக்குன்றனால இன்னும் கூட ஒரு பெட்டரான ஒரு மைலேஜ்ன்றது நீங்கள் இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்டேருந்து எதிர்பார்க்கலாம். பிரேக்கிங் செட்டப் முன்ன சொன்ன மாதிரி ட்ரம் பிரேக்ஸ் மட்டும் தான்ப்பா எஸ்பிடி மூலமாக லிங்க் பண்ணியிருக்காங்க. வெஹிக்கிளுடைய டோட்டல் வெயிட் 105 kg, சீட் ஹைட்டு 770 mm. ஆக மொத்தத்தில் வெஹிக்கிளுடைய ப்ரைஸிங்கு உங்களுக்கு அதான் ட்ரம் பிரேக் வேரியண்ட்டோட ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா ட்ரம்லேயே உங்களுக்கு 2 இருக்குது. நார்மல் அலாய் வீல் வச்சு வர மாடலும் இருக்குது, இல்லை ஸ்டீல் வீல் வச்சு வர மாடலும் இருக்குது. நீங்கள் ஸ்டீல் வீல் போகிறீங்கிறப்ப ஜஸ்ட் உங்களுக்கு 95,000லேயே கிடச்சிடும். அலாய் வீல் வேணும்னா அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 99,000 கிட்ட வரைக்கும் வருது. ரிலி ஓகே தான், ப்ரைஸிங் இஸ் குட் தான். சரி ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டாப் 5 லிஸ்டிங் நம்ம இங்கே முடிச்சோம். இந்த டாப் 5ல் உங்களுக்கு எது பெஸ்ட்டாக ஃபீல் ஆகுதுன்றதை கமெண்ட் செக்ஷனில் இப்போ நீங்கள் இப்போதைக்கு இந்த வீடியோ நம்ம முடிச்சுப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. See you later.